அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஒரு 4-5 நண்பர்கள் ஒரு நண்பர் வீட்டுக்கு போகிறாங்க காலையில் சேர்ந்து. அவர் உடனே செட்டாக வந்திருக்கிறாங்களே அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் காஃபி கொடுக்குறார். எல்லாம் காஃபி கொடுக்குறாங்க. அந்த அம்மா அங்கேருந்து வந்து என்னங்க காஃபி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அந்த காஃபியை பற்றின ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாங்க. பிரமாத காஃபியா, பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறார் ஒருத்தர் தமாஷா. இன்னொருத்தர் நான் வந்து காஃபியை விட எனக்கு டீ தாம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறாரு அவர். இன்னொருத்தர் எனக்கெல்லாம் காஃபி ஒரு நாளைக்கு அப்போல்லாங்க நான் ஒரு நாளைக்கு காலேஜ் டேஸ்லாம் 10-12 காஃபி குடிப்பேன். இப்போ காஃபி குடிக்கிறதே நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேங்க. நீ கொடுக்குறீங்கிறதுக்காக உன் வீட்டுக்கு வந்திருக்கிறோமே அது ஃபீல் பண்ணக்கூடாதுக்காக காஃபி குடித்தேன், ரொம்ப நல்லா இருக்குது, நான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக தான் இருப்பேன் அப்படின்னு அவர் தன்னுடைய சுய புராணம், ஒரிஜினலான காப்பி புராணத்தை சொல்லுகிறார். சரி, இப்போ பாருங்கள், கொடுத்தது ஒரு டம்ளர் காஃபி தான். ஆனால் எவ்வளவு விதவிதமான அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் எல்லாம் வருகின்றன. இப்போ இந்த ஒவ்வொன்றுமே அவர்களை பற்றியும் நமக்கு கொஞ்சம் சொல்லுது இல்லையா? அவர் ஒரு காலத்தில் 12 காப்பி குடிச்சிருந்தவர் இப்போ அந்த பழக்கத்தையே நிறுத்தி ஒரு காப்பிக்கு கொண்டு வந்துட்டார் அப்படின்னா அது அவருடைய மன உறுதியை காட்டுகிறது. உடல் ஆரோக்கியத்தின் பேரில் அவருக்கு இருக்கிற அக்கறையை காட்டுது. அதே நேரம் அடுத்தவங்க கேட்குறப்போ இந்த விஷயம் மற்றவங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக சொல்லுகிற மனம் படைத்தவரும் கூட அப்படின்னு நினைக்கவும் வாய்ப்பு தர்ற மாதிரி சொல்கிறார். இன்னொருத்தர் எனக்கு இந்த காப்பியாக பிடிக்காதீங்க அப்படின்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறார். அது அவருடைய இயல்பு, அவர் யாருன்றதை காட்டுது. அப்படி சொல்லாமா? சாப்பிட்றப்போ இலையில் நஞ்சு கொடுத்தா கூட பண்பாடு உள்ளவர்கள், நாகரீகம் உள்ளவர்கள் அதை சாப்பிடுவார்கள், மறுக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு பெரிய நாகரீகத்தின் எல்லையை வள்ளுவன் சொல்லுகிறான். உனக்குன்னு அன்பாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை ஏற்றுக்கப்பா அப்படின்றது தான் அதனுடைய பொருள். ஆனால் இவர் அதெல்லாம் யோசிக்கல. மூஞ்சில் அடித்தா மாதிரி அவங்க அன்பாக கொடுத்துருக்குறாங்க காஃபி, ஐயா நான் காஃபிலாம் குடிக்கிறது அப்படியா சொல்வது? இப்போ செயல் ஒன்று தான், பொருள் ஒன்று தான். அவரவர்கள் சொல்லுகிற வார்த்தை அவர்கள் யார் என்பதை காட்டுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு அழகான வாசகம் உண்டு, யுவர் வேர்ட்ஸ் டிஃபைன் யுவர் செல்ஃப் அப்படின்னு. உங்கள் வார்த்தை தான் நீங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டுகிறது. ஏன் நம்ம அபிப்பிராயத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காகவே அவசரப்பட்டு ஒன்றுத்தையும் சொல்லிடப்படாது. வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ இந்த முல்லைக்கு பாரி வள்ளல் தேர் கொடுத்தான் தெரியுமா? அந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு நம்ம நாட்டில் இருந்த வள்ளல்கள். காட்டு வழியாக அந்த ராஜா போய்கிட்டே இருக்கிறாரு. வழியில் ஒரு முல்லை கொடி அப்படியே கீழே உழுந்து கிடக்குது. அதை பார்த்துட்டு இவர் உடனே இறங்கி தன்னுடைய தேரையே அதுக்கு கொடுத்துட்டு நடந்து வந்திருக்கிறார். அந்த முல்லை பொடி படறதுக்கு ஒன்றும் இல்லாமல் கொழுகொம்பு இல்லாமல் இருக்குதே அப்படின்னு அதுக்கு தேரை தந்தான் பாரி அப்படின்னு பெரிய வள்ளல். இது அந்த தமிழ் பேராசிரியர் சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மாணவர்களை கேட்குறாரு. பயப்புள்ளைங்க பிச்சுட்டானுங்க. அவருக்கு ஏண்டா நம்ம இதை கேட்டோன்னே ஆயிப்போச்சு. அப்படி விதவிதமாக சொல்கிறாங்க. ஒரு பையன் சொன்னான், சார் அந்த ராஜாவுக்கு விவரமே இல்லை சார் அப்படின்ட்டான். ஏன்பா இப்படி சொல்கிறான்னு, பின்னென்ன சார், உடனே கூட வர 2 பேர்கிட்ட சொல்லி அந்த முல்லை கொடி இருக்குதே அதுக்கு ஒரு பந்தல் போட்டு கொடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு இவர் ஏதோ தேரையே விட்டுட்டு வர்றாரு. கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தானே, போனால் போட்டோம் நினச்சாரோ என்னவோ தெரில அப்படின்னு நான் ஒருத்தன். இன்னொருத்தன் சொன்னான், சார் இப்போ தேர் எதில் செய்கிறாங்க? மரத்தில் செய்கிறாங்க, சரிங்களா? இப்போ ஒரு கொடி கீழே இருக்குன்றதுக்காக ஒரு 10-15 மரத்தை வெட்டி தானே தேர் பண்ணியிருப்பான். 10-15 மரங்களை வெட்டி செய்த தேரை ஒரு கொடிக்காக இந்த ஆள் காட்டில் அம்போன்னு விட்டுட்டு வரான் அப்படின்னா அந்த ஆளுக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் இல்லை, பட்ஜெட்டு இதை பற்றின ஒரு தெளிவு இல்லை சார், பொருளாதார நிர்வாகம் அந்த ஆள்கிட்ட சரியில்லை சார் அப்படின்னு அவன் ஒரு புது கோணத்தை சொன்னான். அடுத்தாப்பில் ஒரு பையன், சார் வழியில் திடீர்னு எங்கேருந்தாவது ஒரு சிங்கம் புலி பாஞ்சு அடித்தா என்ன சார் பண்ணுவான்? அதுவான காடு, கொடிய மிருகங்கள் வரலாம், நடந்து வர்றப்போ ஏதாவது விஷ செடிகள் காலில் பட்டு ஏதாவது அலர்ஜி வரலாம், புழு பூச்சி ஏதாவது இருக்கலாம். இதெல்லாம் யோசிக்காமல் இல்லை தேரில் வந்துட்டு தபார்ப்பா இவ்வளோ ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கொடி ஒன்று
முல்லை கொடி படறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது, 4 பேர் போய் பந்தல் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும் அப்படின்னா இன்னொருத்தன் அதை பிரமாதமாக சொன்னான், சார் அந்த ஆளுக்கு விவரம் இல்லை சார், வழி காடுன்னா என்ன ஒரே ஒரு முல்லை கொடி தான் இருக்குமா, எவ்வளவோ முல்லை கொடி இருக்கும் சார், பவழ மல்லி கொடி இருக்கும் சார், இதெல்லாத்தையும் விட்டு அந்த ஒன்றை பார்த்தானே, அப்புறம் வழியில் வரப்போ இன்னும் 4-5 கூட தான் இருக்கும், ஒன்று தான் இருக்குமா காடுன்னா, வழியில் நிறைய கொடிகள் இருக்கும், அப்புறம் அதுங்கள்லாம் படறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு அவன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தேரை விட்டு கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருப்பானா சார். தமிழாசிரியர் அப்படியே தலை கிறுகிறுச்சு போச்சு, என்னடா தெரியாமல் ஒரு கேள்வி கேட்டோம், அந்த ராஜாவை போட்டு இப்படி பீஸ் ஆகிட்டாங்களே அப்படின்னு. மற்றவர்கள் அபிப்பிராயங்கள் அவர்கள் யார் என்பதையும் நமக்கு காட்டும், வெறும் விடை மட்டுமல்ல, அதற்குள்ளே அவர்கள் ஆளுமையே ஒளிந்திருக்கிறது. நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வார்த்தைகள்தான் நீங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டுகிறது. பார்க்க தெரிகிற பொழுது பார்வை மட்டுமல்ல, பேசத் தெரிகிற பொழுது பேச்சும் உங்கள் ஆளுமையை வெளிப்படுத்தும். பத்திரமாக பேசுங்கள், தேவைப்பட்டால்தான் பேசுங்கள், இல்லை என்றால் மௌனம் மிகச்சிறந்த மொழி, அந்த மொழியில் பேசுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.